அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. அன்னை தமிழை வணங்கி தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் நிறுவனர், கவின்கலை வேந்தர், சிவதமிழ் சீராளர் எங்கள் மதிப்பிற்குரிய திரு சத்யநாராயணராஜ் பாலகுரு அவர்களுக்கும், தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் துணைத் தலைவர், பாரதி கண்ட புதுமை பெண், மதிப்புறு முனைவர் மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும் முதலில் என் பணிவான வணக்கத்தினை சொல்லி, எங்களுடைய மாவட்டம் அடங்கிய கூட்டு மாவட்டத்தின் ஆளுநர், வாழும் வரலாறு நானூற்று சுடர், பேரறிஞர் அண்ணா விருதுக்கு சொந்தக்காரர் எங்கள் மதிப்பிற்குரிய சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும், இணைப்பில் இருக்கக்கூடிய எங்களுடைய மூத்த தமிழ் ஆளுமை, எங்கள் கூட்டு மாவட்டத்தின் ஆலோசகராக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் நிலவொளி வேந்தர், நல்லாசிரியர் விருதுக்கு சொந்தக்காரர், புறநானூற்று புதல்வர் அழகராஜா ஐயா அவர்களுக்கும், மாவட்டம் 18/8 வாழும் வரலாறு ஆளுநர் முனைவர் கோபால் ஐயா அவர்களுக்கும், இணைப்பில் இருக்கக்கூடிய அன்பு தோழமைகள் தீபபிரியா இணைஞ்சிருக்கிறாங்க, லண்டனிலிருந்து பாண்டியன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. இன்னொரு சாம்சங் ஐடி நம்ம சுப்பிரமணியம் ஐயா தானா? அது இப்ப எனக்கு குழப்பம் வந்துருச்சு, ஐயா தான் நினைக்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியை அழகாக ஒருங்கிணைத்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு தோழமை, மாவட்டம் 18/7 ஆளுநர், கதை சொல்லி சொல்லின் செல்வி தங்கமங்கை அன்பழகி ஸ்ரீதர் அவர்களுக்கும் என் அன்பையும் வணக்கத்தையும் பதிவு செய்து, இந்த நிகழ்ச்சியை யூடியூப் வழியாக கண்டு கொண்டிருக்கும், இனியும் காண காத்திருக்கும் அத்துணை தமிழ் நெஞ்சங்களுக்கும் பணிவான வரவேற்பை சொல்லி நாம் மதுரை காஞ்சிக்குள் பயணிக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, பாகம் 12, அதாவது கிட்டத்தட்ட 452 வரிகளை கடந்து வந்து விட்டோம். இந்த இந்த பகுதியில நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு முன்னோட்டம், போன தடவை மாதிரிதான் சுருக்கமா சொல்லிடுறேன் புதிதாக கேட்பவர்களுக்காக. நம்ம ஐயா சொன்னது போல, ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆடி புட்டா அடங்கிடுவே மனிதா அப்படின்னு ரொம்பலாம் என்னென்னமோ செய்யற, நீ இந்த புகழ் அந்த வெற்றியெல்லாம் குவிச்சிட்டு இருக்கிற, உனக்கு பணம் சேர்க்கிற, அது செய்யற இது செய்யற எல்லாம் சரி, கடைசியில இந்த வாழ்க்கை ஒரு நிலையாண்மை தத்துவம், இது நிலைக்காது, நிதர்சனம் இல்லை அப்படிங்கிறத அப்படியே சுத்தி கொண்டு வந்து அவருக்கு வழி சொல்லுவதாக அமைக்கப்பட்ட இந்த மதுரை காஞ்சியத்தான் பார்க்க போறோம். முதல்ல ஆரம்பிக்கும் பொழுதே நம்ம அதனுடைய மதுரையை பத்திய இயற்கை வளம், எப்படி இயற்கை வளம் செயற்கை செழிப்புன்னு சொல்லும் பொழுது முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். செயற்கை செழிப்புங்கிறது இந்த காலத்துல கிடைக்கக்கூடிய அந்த செயற்கை பதார்த்தங்களோ இல்ல கிடைக்கக்கூடிய பொருட்களோ அல்ல, பொய் பேசாத நல்ல ஒரு அரசாங்க அவை வாய்மொழி மாந்தர்கள். அந்த நெடுஞ்செழியன், நம் தலையாலங்கானத்து நெடுஞ்செழியன், அவன் தான் இந்த பாட்டுடை தலைவன் இல்லையா? அந்த நெடுஞ்செழியனை சுற்றி இருந்த பொய் பேசாத வாய்மொழி மாந்தர்கள், அந்த படை, அரசவை படை. குற்றால மலை போரை அவன் எப்படியெல்லாம் வென்றான், 4 வகை படைகளோடு எப்படி வலிமை உடையவனாக இருக்கிறான். நெடியோனின் போர் திறமைங்கிறது திருமாலுக்கு ஒப்பாக நம் நெடுஞ்செழியனை புலவர் பாராட்டி வாழ்த்தி, அவனுடைய திறமையை எல்லாம் அப்படியே வரி வரியாக பார்த்து கடந்து ரசித்து வந்தோம். நமக்கே நெடுஞ்செழியன் வாழ்ந்த காலத்துல இல்லாம போயிட்டமே அப்படின்னு ஒரு ஏக்கத்தை ஏற்படுத்தும் விதமாக நெடுஞ்செழியனை பற்றி புலவர் அதை சொன்னதையெல்லாம் பார்த்தோம். ஒரு நாட்டை வெற்றி கொள்ளும் பொழுது அந்த நாட்டை தான் வைத்துக் கொள்ளாமல் அவர்களுக்கே திருப்பி கொடுத்த பெருந்தகை, நிலந்தரு திரு என்ற பெயரை கொண்டவன். எல்லா மன்னருக்கும் மன்னனாக அவன் எப்படி விளங்கினான், அந்த பெருமைக்கு உரியவனை பற்றி நிறைய பார்த்தோம். அந்த மன்னர்கள் எல்லோருமே வழி வழியாக இவனுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு எப்படி வாழ்ந்தார்கள், அவன் ஆண்டு கொண்டிருக்க அவனுக்கு கீழே பணிந்து எப்படி இருந்தார்கள்னு பார்த்தோம். கடல் வளமெல்லாம் செழித்து இருக்கக்கூடிய அந்த சாலி உரையும் இவன் எப்படி கைப்பற்றினான். குறவை ஒலியும் பல ஓசைகளும் மகிழ்வு ஆரவார ஒலிகளும் அந்த ஊரில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஏன்னா வெற்றி மேல் வெற்றி, நம்ம சொல்லுவோம் இல்லையா, வெற்றி மீது வெற்றி என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். இந்த இடத்துல நம்ம நெடுஞ்செழியன் யார சொல்றாரு, அவருடைய துணை இருக்கக்கூடிய போர் வீரர்களையும் மக்களையும் கொஞ்சம் கூட ஆணவம் இல்லாம அவர் அரவணைத்து செல்கிறார், அறவழியில் நிறுத்தி செல்கிறார். அதே போல வந்தோருக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்த பெருமை, யானை, தேரு, குதிரை வச்சுக்கோ, நல்ல கை நிறைய தங்க காசு எல்லாம் கொடுக்கிறார். முதுவெள்ளிலை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இன்றைய தூத்துக்குடி, அதை எப்படி வெற்றி கொண்டார்? அந்த முதுவெள்ளிலையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இவரிடம் எப்படி ஒரு ஒரு மகிழ்ச்சியோடு அவனுடைய ஆட்சிக்கு கீழே இருந்தார்கள். தலையாலங்கானத்தில் எப்படி ஒரே நாளில் 7 மன்னர்களை எல்லாம், சிற்றரசர்களை உட்பட்ட அந்த மன்னர்களை எப்படி வென்றான்கிறத பார்த்தோம். அடுத்ததா கொற்கை மக்களுடைய விருப்பத்தை எல்லாம் எப்படி நிறைவேற்றினான், தன்னோடு நட்புறவோடு இருக்கக்கூடியவர்களை எல்லாம் மேலும் மேலும் வளரச் செய்தான், பகை கொண்டவர்களை பெயர்த்து எறிந்தான் நம் நெடுஞ்செழியன். தென் பரதவர் மக்களுக்கெல்லாம் ஒரு போர் யானையாக, அவர்களே வீரமுடையவர்கள், அவர்களே இவனை பார்த்து வியக்கும் விதமாக எப்படி போர் யானையாக இருந்தான்.
பகைவர்களுடைய தேசமெல்லாம் இவன் ஒரு முறை சென்று வெற்றி கொண்டு திரும்பி வந்தால் அப்படியே சுடுகாடு மாதிரி ஆகிவிடும். அப்படி வந்து வெற்றி கொள்ளக்கூடிய வீரமிக்க படைகளை உடையவன். அந்த பாழ்பட்ட நிலை, அந்த பகைவர் நாடெல்லாம் எப்படி பாழ்பட்டு ஆகிவிட்டதெல்லாம் பார்த்தோம். அதை வந்து பெரிய விதமாக நம்ம புலவர் சொல்லியிருந்தார் நிறைய. பகைவர்களை அடக்கி அறநெறியில் நிறுத்துதல், அது ரொம்ப முக்கியம். நான் வந்துட்டேப்பா, நான் வந்து வெற்றி கொண்டாச்சு, இந்த அப்படி நாட்டை வச்சுக்கோ, எப்படியாவது போ, அப்படி கிடையாது. ஒழுங்காக நீ அறவழியில் இந்த நாட்டை, இந்த ஊரை நீ ஆள வேண்டும் அப்படிங்கிறதுல உறுதியா இருந்திருக்கிறார். முதுபொழில் முற்றுகை பார்த்தும் செழியனை புலவர் பெருநிலா போல் வளர்வாயாக, முழு நிலா தேய்வது போல உன் பகைவரெல்லாம் அழியட்டும்னு வாழ்த்தினாரு. அடுத்ததாகத்தான் நிலையாமையை அறிவுறுத்த தொடங்குவதற்கு முன்பாக ஐந்திணைகள், அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இப்படி பாலை, எல்லா நிலத்தினுடைய இயல்புகளையும் சொல்லி இந்த ஐந்திணை வளம் கொண்ட நல்ல நாட்டுக்கு நடுவில் இந்த பாண்டிய நாடு எப்படி சீரோடும் சிறப்போடும் அழகோடு இருக்கிறதுன்னு புலவர் சொன்னார். அடுத்து அங்கே இருக்கக்கூடிய பாணர்கள் எல்லாம், அதாவது பாடக்கூடிய பாணர்கள் எல்லாம் பெரிய பெரிய மாட மாளிகை எல்லாம் அவங்களுக்கு கொடுத்து எந்த ஒரு சீரோட வச்சிருந்தான் நம்ம நெடுஞ்செழியன்கிறத பார்த்தோம். அகழியும் மதிலும், இப்ப கூட நம்ம சிவகாமியின் சபதத்துல மதில் பற்றி பேசணும் இல்லையா? பகைவர்கள் கிட்டே நெருங்கக்கூட முடியாத அளவிற்கு எப்படி பெரிய பெரிய அகழிகள் மதிலையெல்லாம் அவன் வைத்திருந்தான். மாடங்கள் எல்லாம் எப்படி ஓங்கி நின்றது. அங்கே பல வகை கொடிகள் எல்லாம் எப்படி பறந்தது. வெற்றி கொடிகளாகட்டும், அறச்சாலை கொடிகள், மரச்சாலை கொடிகள், வீரர் நடமாடக்கூடியது, கள் விற்கக்கூடியதுன்னு அந்த ஊர் முழுக்க அங்கங்கே கொடிகள் எல்லாம் விண்ணை முட்டும் விதமாக பறந்து கொண்டிருந்தது. நாளங்காடி, மதுரையினாலே நாளங்காடி தானே. இரவாக இருக்கட்டும், அல்லங்காடினா இரவு. நாளாக பொழுதாக இருந்தாலும் சரி, இரவாக இருந்தாலும் சரி, மதுரை ஜேஜேன்னு தான் இருக்கும். இன்றைக்கும் அப்படித்தான். அங்கே பூ, சுண்ணப்பொடி இதெல்லாம் எப்படி விற்கிறார்கள், பணியாரங்கள், இப்படி பல பலகாரங்கள். சரி, இதை விற்கிறவங்களை எடுத்த உடனே வித்துட்டாங்கன்னு சொல்லல. அந்த வீரர்கள் எல்லாம் அந்த தெருவில் காவல் புரிந்து கொண்டு அவர்கள் போரெல்லாம் முடித்து கடந்து போன பிறகு நம்ம சொல்லுவோம்ல, எல்லாரும் கடந்துட்டாங்க, கடையை போடு அப்படிங்கிற மாதிரி இந்த பண்டங்கள் விற்கக்கூடிய முதுபெண்டீர், மயில் போல் இருக்கக்கூடிய பெண்கள், மடமொழியோர், இதெல்லாம் போன வாரம் பார்த்தோம். அங்க இருக்கக்கூடிய மகளிரும் மைந்தரும் எப்படி ஒருவருக்கு ஒருவர் அழகான ஒப்பனையுடன், ஆடை அணிகலன்களுடன் உரையாடி திளைத்து மகிழ்ந்தார்கள்னு பார்த்தோம். 7ஆம் நாள் தீர்த்த நீரில் ஆடுதல், அதுதான் அந்த கழு நீர் விழா அப்படிங்கிறத பார்த்தோம். ஏனென்றால் போர்ல வந்து நம்ம போராடின அந்த அம்பு, வேலு, இரத்தக்கரை இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் அந்த ஆற்றில் சுத்தமாக கழுவி விட்டு இவர்கள் மகிழ்ச்சியில் வெற்றி ஆரவாரம் செய்து கொண்டாடக்கூடிய அந்த சூழல். செல்வர்கள் எல்லாம் எப்படி போனார்கள்? அப்படியே இடுப்புல வந்து பட்டு துணி கட்டி, கச்சையில வந்து பொன்னால் செய்யப்பட்ட அந்த வாள் பிடியை கொண்ட வாளை எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு கம்பீரத்தோட நடந்து போனாங்க அப்படின்னு சொன்னாங்க. பெருஞ்செல்வர்கள் எல்லாம் அவர்களுடைய வீட்டு மாடியில நிலா முற்றங்கள்ல நல்ல பொன்னால் செய்யப்பட்ட அணிகலன்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு, காலில் பாத கொலுசு, பொற்சிலம்பை அணிந்த மகளிர் அங்கும் இங்கும் உலாத்தி கொண்டிருந்தார்கள். அங்க வந்து மேகத்துல இருந்து நிலா எப்படி எட்டி எட்டி பாக்குமோ, அந்த பெண் இந்த போறாயா போறாயான்னு கீழே இருந்து பாக்குறவங்க எல்லாம் அந்த சாளரம் வழியாக அந்த பெண்களை பார்க்கிறார்கள்ங்கிற சூழல்ல நம்ம நிறுத்தி வச்சிருந்தோம். இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்? அந்தி விழாவில் தொடரப்போகிறோம். நீரும் நிலனும் தீயும் வழியும் மாக விசும்போடு ஐந்துடன் இயற்றிய மழுவாள் நெடியோன் தலைவன் ஆக மாசர விளங்கிய யாக்கையர் சூழ் சுடர் வாடா பூவின் இமயா நாட்டத்து நாற்ற உணவின் உருகெழு பெரியோர்க்கு மாற்றரு மரபின் உயர்பலி கொடுமார் அந்தி விழவில் தூரியம் கரங்க. நீரும் நிலனும் தீயும் வழியும் நமக்கே புரிஞ்சு போச்சு இல்லையா? பஞ்சபூதங்கள், நீரும் நிலமும் தீயும் காற்றும் வான்வெளியும், அந்த மாக விசும்போடு ஐந்துடன் இயற்றிய, இப்படியாகப்பட்ட 5 பூதங்கள், ஐந்தினையும் இயற்றிய மழுவாள் நெடியோன் தலைவனாக. யாரு இவங்களுக்கெல்லாம் தலைவன்? யாரு? மழுவை கொண்டிருக்கக்கூடிய, கையில் ஏந்தி இருக்கக்கூடிய, தன்னுடைய ஆயுதமாக கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானை தலைவனாக கொண்ட, முதல்வனாக கொண்ட, அவனே தலைவனாக மாசர விளங்கிய யாக்கையர் சூழ் சுடர், கொஞ்சம் கூட குற்றம் குறையே இல்லாமல் இருக்கக்கூடிய உடலை உடையவர்கள், நல்ல அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒளியை கொண்டவர்கள். நம்ம சொல்லுவோம்ல, தலையை சுத்தி ஒளிவட்டம் தெரிகிற மாதிரியே இருக்குன்னு, ஏன்னா அவர்களுடைய சிறப்பினால் வந்த ஒளி. வாடா பூவின் இமையா நாட்டத்து நாற்ற உணவின் உருகழு பெரியோருக்கு, கொஞ்சம் கூட வாட்டமே இல்லாத வாடாத மலர்களையும், அவியாகிய உணவு, இங்க அவின்னு சொல்றது என்னது? வேள்வி பொருட்கள், அந்த யாகம் வளர்ப்பார்கள் இல்லையா, அதில் இடக்கூடிய உணவு,
அப்படி இருக்கக்கூடிய இமையாத கண்களை உடைய, அதுக்கு நம்ம பின்னாடி நிறைய குறிப்புகள் பார்க்க போறோம். இமையாத கண்களை உடைய அச்சம் பொருந்திய முருகன், மாயோன் ஆகிய கடவுள்களுக்கு, எந்த மாதிரியான கடவுள்களுக்கு? கண்களை இமைக்காத இறைவனை பத்தி பேசும் பொழுது சொல்லுவாங்க, கண்களை மூடி மூடி நம்மள மாதிரி மானுட பிறவிகள் தான் கண்களை மூடி மூடி திறப்போம். இமையாதங்கிறதுக்கு இறைவனைத்தான் சொல்வார்கள். மாற்று அரு மரபின் உயர் பலி கொடுமார். கொஞ்சம் கூட தள்ளி வைக்கவே முடியாது, விலக்குவதற்கு அரிய அப்படிப்பட்ட முறைகளை உடைய கொடுத்து அவங்களால மறுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி உயர்ந்த பொருட்களை அந்தி விழவில் தூரியம் கரங்க. அந்த அந்தி நேரத்தில் அப்படி நிகழக்கூடிய அந்த விழாவில் இசைக்கருவிகள் எல்லாம் முழங்க. நீரும் நிலமும் தீயும் காற்றும் வான்வெளியும் இந்த ஐந்தினையும் இயற்றிய இப்படி இறைவனை, சிவபெருமானையே முதல்வனாக கொண்ட, குற்றம் குறை இல்லாத உடலை உடைய, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்ந்த ஒளியை உடைய அந்த மலர்கள் மட்டுமல்லாமல் வேள்வி பொருட்களையும் கொடுக்கக்கூடிய இமையாத கண்களை உடைய, அச்சம் தரக்கூடிய, அச்சம் பொருந்திய அந்த கடவுள்களை எல்லாம் சொல்லி இப்படியாக இசைக்கருவிகள் எல்லாம் முழங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சின்னவர்னு ஒரு படத்துல வரும். அந்தியில வானம் தந்தனத்தோம் போடும் அலையோடு சிந்து படிக்கும் சந்திரரே வாரும் சுந்தரிய பாரும் சதிராட்டம் சொல்லிக் கொடுக்கும். அடுத்த வரிய பாருங்க. கூடும் காவேரி இவதாயன் காதலி குளிர்காய தேடி தேடி கொஞ்ச துடிக்கும். இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பாடலாசிரியர் இப்படிப்பட்ட இலக்கியங்கள்ல இருந்து எங்க பாருங்க, அந்தி விழா, இங்கே கூடும் காவேரி, எல்லாத்தையும் வச்சு ஒரு காதல் பாட்டை அழகா எழுதியிருக்காரு பாருங்க. அந்த அந்தியில் காதலனும் காதலியும் கொண்டாடக்கூடிய அந்த விழாவை பற்றி பாடலாசிரியர் எழுதியிருக்கிறார். இங்கே வெற்றி பெற்ற சிறப்பை கொண்டாடும் விதமாக அந்தி விழா நடந்து கொண்டிருக்கிறது நம் மதுரையில். இமையவர் சொன்னேன் இல்லையா, போவை சோமசுந்தரனார் அவர்கள் தெளிவாக சுட்டி இருக்கிறார்கள். இமைத்தல் இல்லாத இமையை உடைய தேவர்கள், தேவர்களுக்குத்தான் நம் மனிதர்களைப் போல கண்களை சிமிட்டக்கூடிய, மூடி மூடி திறக்கக்கூடிய பண்பு கிடையாது. அவர்கள் தான் இமையவர், கண்களை இமைத்தல் இல்லாதவர்கள். பெரும்பானாற்று படையில இமையவர் உரையும் சிமையச் செவ்வரை வெண்திரை கிழித்த விலங்கு சுடர் அப்படிங்கிற ஒரு வரியில ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. தேவர்களெல்லாம் இருக்கக்கூடிய உச்சிகளை கொண்ட சிவந்த இமய மலையில நல்ல வெண்மையான நிறத்துடன் ஒளியோடு இருக்கக்கூடிய அந்த மலை உச்சியில் அப்படிங்கிற காட்சிக்காக இந்த இமயவர் உரையும் சிமையச் செவ்வரை அப்படின்னு இறைவன் இருக்கக்கூடிய அந்த செம்மையான இமயமலையை பத்தி பேசுறாங்க. புறநானூறுல வாடா பூவின் இமையான் ஆட்டத்து நாற்ற உணவினோரு மாற்ற அரும்பெறல் உலகம் நிறைய விருந்து பெற்றனரால் பொலிகனும் புகழே அப்படின்னு. வாடாத பூக்களும் இமைகளை சிமிட்டாத பார்வையும் கொண்ட நறுமணமுள்ள அவிப்பொருள், அதான் அந்த நம்ம இதுக்கு கொடுப்போம் இல்லையா, நம்ம என்ன சொல்றது, இப்பதான் சொன்னேன் இல்லையா, தேவர்களுக்கு நாம் வழங்கக்கூடிய யாகத்தில் கொடுக்கக்கூடிய வேள்வி பொருட்கள், அவற்றையெல்லாம் பெறக்கூடிய விருந்தினை, அதற்கு இணையான விருந்தினை பெற்றார்கள், உன் புகழ் ஓங்குக அப்படின்னு மன்னரை பாடக்கூடிய இடத்துல அதை உபயோகிச்சிருக்கிறாங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது பௌத்த பள்ளி. அந்தி விழா கடந்து அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பௌத்த பள்ளி, அமரர் பள்ளின்னு ஒண்ணு பார்க்க போறோம். திண்கதிர் மதானி ஒன் குறு மாக்களை ஓம்பினர் தளி தாம் புணர்ந்து முயங்கி தாதணி தாமரை போது பிடித்தாங்கு தாமும் அவரும் ஓராங்கு விளங்க காமர் கவினிய பேரிழம் பெண்டிர் பூவினர் புகையினர் தொழுவனர் பழிச்சு சிறந்து புறங்காக்கும் கடவுள் பள்ளியும் சிறந்து புறம் காக்கும் கடவுள் பள்ளியும். திண்கதிர்மதானி என்ன சொல்றாங்க, நல்ல திண்மையான ஒளியை உடைய, வெளிச்சத்தை உடைய பெரிய பெரிய அடிகளன்கள். அந்த மதானிங்கிற வார்த்தை, அந்த அந்த சொல்லுக்கு பதக்கம். நம்ம எல்லாம் இப்போ இந்த நகைகள்ல போட்டிருக்காங்க இல்லையா, டாலர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆங்கிலத்துல அந்த பதக்கத்தை சொல்றாங்க. ஒன் குறு மாக்களை ஓம்பினர் தளி, நல்ல பொலிவுடைய சின்ன சின்ன பிள்ளைகளை எல்லாம் பாதுகாத்து, குட்டி குட்டி பிள்ளைங்களை எல்லாம் எப்படி தன்னோட தோளோட தாய் எப்படி அரவணைச்சு கொண்டு போவாளோ அது போல பாதுகாத்து கைகளால் அணைத்து தாம் புணர்ந்து முயங்கி இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக அவர்களை செல்லமாக தழுவி தாது அணி தாமரை போது பிடித்தாங்கு. தாமரை மலர்கள், அந்த தாதுடைய மகரந்த தாதுடைய தாமரை மலர்கள் எப்படி இருக்கும், அது பக்கத்திலேயே ஒட்டினாப்புல அந்த அரும்புகளை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதுபோல அந்த பிள்ளைகளை பெண்கள் தாங்கி இருக்கக்கூடிய காட்சி.
தாமும் அவரும் ஓராங்கு விளங்க, அவர்களும் அவர்களுடைய குழந்தைகளும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி, நம்ம சொல்லுவோம் இல்லையா, இருவர் ஒருவராக காட்சி தருகிறார்கள் மாதிரி, அப்படி இறுக்கமாக அணைத்து செல்கிறார்கள். காமர் கவனிய பேரிளம் பெண்டிர், நல்ல விருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அழகிய பெரிய இளம் பெண்கள், பூவினர் புகையினர் தொழுவனர் பளிச்சு, அந்த பூஜைக்கு தேவையான மலர்களை எல்லாம் கொண்டு செல்பவர்களாக, நறுமண புகை, அதான் சுண்ணப்பொடி சொன்னோம் இல்லையா, அந்த புகையை ஏற்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களையும் உடையவர்களாக அந்த பெண்கள் எல்லாம் புகழ்ந்து வாழ்த்த, சிறந்து புறங்காக்கும் கடவுட்பள்ளியும், நல்ல சிறப்பை கொண்டிருக்கக்கூடிய அவர்களால் பாதுகாக்கப்படக்கூடிய அந்த பௌத்த பள்ளி இப்படின்னு சொல்லி அந்த பௌத்த பள்ளியுடைய காட்சியை அழகா சொல்றாங்க. பூவும் புகையும் அந்த தட்டுல மலர்களும் ஏந்தி கொண்டு இந்த மக்கள் ஓசையோடு நல்ல இசை கருவிகள் எல்லாம் முழங்க, பேரிளம் பெண்டிர் எப்படி மதுரையில் வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபடச் செல்கிறார்கள் அப்படிங்கிற அந்த காட்சி தான். மழுவை வாளாக ஏந்தி இருக்கக்கூடிய நம் சிவச்செல்வன், அவன் நீர் நிலம் தீ காற்று ஆகாயம் இப்படி ஐந்தையும் படைத்தவன் அல்லவா, அவனையே தலைவனாக கொண்டவர்கள்தான் இந்த இமயா நாட்டத்து தேவர்கள், அதாவது இமையவர்கள். தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான். அவர்கள் உயிர் பலி பெறக்கூடிய அந்த உணவினைத்தான், வேள்வி பொருளைத்தான் விரும்புவார்கள். அவர்களுக்கு பலி கொடுப்பதற்காக ஒரு புறம் இந்த மக்கள் எல்லாம் அந்தி விழா கொண்டாடி கொண்டிருக்க, அங்கே தூரியப்பறை முழங்கும், தாமரை மொட்டை தோளில் எப்படி தழுவிக்கொண்டிருக்குமோ அதுபோல மகளிரெல்லாம் தம் குழந்தைகளை தழுவிக்கொண்டு அந்த விழாவிற்கு கூட்டம் கூட்டமாக செல்கிறார்கள். பேரிளம் பெண்டிர் பூ போட்டு மலர்களை எல்லாம் தூவி புகை காட்டி அந்த நாட்டத்து இமயா நாட்டத்து தேவர்களை எல்லாம் வழிபட்டு போற்றி வணங்குகிறார்கள். அதைத்தான் இந்த பௌத்த பள்ளியில சொல்லியிருக்காங்க. அந்தணர் பள்ளி அடுத்தது சொல்றாங்க பாருங்க. சிறந்த வேதம் விளங்க பாடி விழுச்சீர் எய்திய ஒழுக்கமோடு புணர்ந்து நிலமமர் வையத்து ஒரு தாமாகி உயர்நிலை உலகம் இவன் நின்று எய்தும் அறநெறி பிழையா அன்புடை நெஞ்சின் பெரியோர்மே இனிதின் உரையும் குன்று குயின்றன்ன அந்தணர் பள்ளியும், குன்று குயின்றன்ன அந்தணர் பள்ளியும். அந்த சிறப்பான வேதங்கள் எல்லாம் அங்கே பாடப்படுகிறது. வேதத்திலும் வேதமே சிறந்ததுதான். அந்த வேதத்திலும் சிறந்த வேதங்களை எல்லாம் பொருள் புரியுமாறு தெளிவாக பாடி போற்றி விழுச்சீர் எய்திய ஒழுக்கமோடு புணர்ந்து, மிகச்சீரிய தலைமை அடைந்த ஒழுக்கம். ஏன்னா ஒரு தலைவன் சரியாக இருந்தால்தான் அங்கே ஒழுக்கமோடு ஒரு நல்லாட்சி நடைபெறும் இல்லையா, அப்படிப்பட்ட ஒழுக்கத்துடன் நிலம் அமர் வையத்து ஒரு தாம் ஆகி, அந்த 4 வகையான அந்த நிலங்களை பத்தி பேசும் பொழுது அது சூழ்ந்த இந்த உலகத்தில் உயர்நிலை உலகம் இவன் என்று எய்தும், இறைப்பணியினால் உயர்ந்த நிலையை அடையக்கூடிய இந்த உலகத்திலிருந்தே நாங்கள், அதாவது தேவர்கள் கொடுக்கக்கூடிய விண்ணுலகம் கூட எனக்கு வேண்டாம், அதே உயர்ந்த நிலையை இந்த மண்ணுலகில் இருந்தும் அவனை பாடி புகழ்ந்து நாங்கள் அடைவோம் அப்படி சொல்லக்கூடிய நிலை. அறநெறி பிழையா அன்புடை நெஞ்சில், அறநெறியிலிருந்து சற்றும் தப்பாது இருக்கக்கூடிய அன்புடைய நெஞ்சத்திற்கு சொந்தக்காரர்களாக பெரியோர்மே இனிதின் உரையும், சான்றோர்கள் எல்லாம் இணைந்து பொருந்தி இருக்கக்கூடிய அந்த காட்சி. குன்று குயின்றன்ன அந்தணர் பள்ளியும், மலையை எல்லாம் குடைந்து எடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கக்கூடிய அருமையான அந்த குகை போல் இருக்கக்கூடிய அந்தணருடைய இருப்பிடம். ஆக இந்த அந்தணர்களை பத்தி பேசும் பொழுது ஒரு நம்ம மனசு ரொம்ப வேதனைப்பட்டுச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், புண்ணுக்கு மருந்து போடுற மாதிரி இந்த வேதம் ஓதுவது வேது போடுவதுங்கிறது வேதத்தை அந்தணர் பள்ளியில் வேத ஒலி கேட்டுக்கொண்டே இருக்குமாம். மனதில் இருக்கக்கூடிய வலிகளுக்கெல்லாம் அது மருந்து போடுவது போல் இருக்குமாம். வேது பிடித்தல் அப்படிங்கறத நம்ம ஆவி பிடிக்கிறத சொல்லுவாங்க. எப்படி நம்ம ஒரு நீர்ல நிறைய இந்த காலத்துலதான் விக்ஸ போடுறாங்க, அந்த காலத்துல எல்லாம் அருமையான மூலிகைகளை எல்லாம் அதில் போட்டு கொதிக்க வைத்து, இப்ப சளி பிடிச்சிருந்தா கூட ஆவி பிடிச்சா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஆவியை உள்ள இழுத்தோன்னா சரியா போயிடும். அது போல மனப்புண்ணுக்கு மருந்திடும் விதமாக அங்கே வேதம் ஒலிக்கப்படுகிறது. அந்தணர் பள்ளியில் வாழ்வோர் பெரியோர், அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் அறிவில் சிறந்த சான்றோர்கள். அவர்கள் சிறந்த வேதத்தை பொருள் விளங்கும்படியாக பாடுவர். அதை சுட்டி சுட்டி காட்டுறாரு புலவர். மேலான சிறப்புடன் வாழக்கூடியவர்கள், ஒழுக்கத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள், தன்னுடைய நிலத்தை விரும்பி, அதாவது எனக்கு வானுலகம் எல்லாம் வேண்டாம், இந்த மண்ணுலகத்திலேயே இருந்து நான் இறைவனை பூஜிப்பேன் அப்படின்னு வையகத்தில் வாழக்கூடிய தகைமை உள்ளவர்கள், இந்த உலகில் இருந்து கொண்டே நான் உயர்நிலை விண்ணுலகை அடைவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிஞர்கள், அறநெறியில் தவறாதவர்கள்,
பிழையே வராத அளவிற்கு நடக்கக்கூடியவர்கள், அன்புடை நெஞ்சம் கொண்டவர்கள் இவர்கள்தான். நம்ம வள்ளுவம் சொல்லலையா நீத்தார் பெருமையில, அந்தணர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலார். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு கொண்டு அருளை பொழியக்கூடிய சான்றோர் எவராக இருந்தாலும் அவர்தான் அந்தணர். அந்தணருங்கிறதுக்கு வேற எந்த அடையாளமும் கிடையாது. இப்படிப்பட்ட அந்தணர்கள் தான் இங்க எப்படி இருக்காங்களாம், மலை குன்றை குடைந்து வைத்தது போன்ற வீடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததா அமணப்பள்ளிக்கு போறோம். வண்டு பட பழுனிய தேனார் தோற்றத்து பூவும் புகையும் சாவகர் பழிச்ச சென்ற காலமும் வரும் வை அமையமும் இன்றிவன் தோன்றிய ஒழுக்கமுடு நன்குணர்ந்து வானமும் நிலனும் தாம் முழுது உணரும் சான்ற கொள்கை சாயாக்கை ஆன்றடங்கு அறிஞர் செறிந்தனர் நோன்மார். ஆன்றடங்கு அறிஞர் செறிந்தனர் நோன்மார். அந்த வண்டு பட பழுனிய தேனார் தோற்றத்து. அப்ப என்ன சொல்றாங்க, வண்டுகள் எல்லாம் படியக்கூடிய விதமாக, வண்டுகள் ஒரு அந்த மலர்ல இருக்கக்கூடிய எவ்வளவு தேன் இருக்காமா, அதுல வண்டு உட்கார்ந்த உடனே பிடிச்சுக்குமா, அப்படியே அப்படி வண்டுகள் எல்லாம் படியும்படியாக முதிர்ந்த தேன் இருக்கக்கூடிய தோற்றமுடைய பூவும் புகையும் சாவகர் பழிச்ச. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, அந்த மலர்களில் இருக்கக்கூடிய நறுமண புகையை ஏந்தி இருக்கக்கூடிய அந்த விரதத்தை எல்லாம் மேற்கொள்ளக்கூடியவர்கள் வாழ்த்தும் விதமாக சென்ற காலமும் வரும் அமையமும், கடந்த காலமும் சரி வருங்காலமும் சரி, இன்று இவன் தோன்றிய ஒழுக்கமோடு நன்கு உணர்ந்து, இன்றைக்கு இந்த உலகத்தில் தோன்றி நடக்கக்கூடிய ஒழுக்கத்தை எல்லாம் நன்கு உணர்ந்து, வானமும் நிலனும் முழுது உணரும், அந்த வானுலமாக இருந்தாலும் சரி எல்லா நிலங்களையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய விதமாக தாம் சான்ற கொள்கை, தனக்கு பிடித்த தனக்கு வரக்கூடிய அமைந்த விரதங்களை எல்லாம் சாயா யாக்கை ஆன்றடங்கு அறிஞர், தளராத உடலை உடைய ஒழுக்கத்தை உடைய அறிஞர்கள். அதுதான் இங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறார்கள். அவர்களுடைய அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, இன்னைக்கெல்லாம் காலையில இருந்து சாயங்காலம் ஒரு அலுவலகத்துக்கு போயிட்டு வந்தாலே எம்மா என்னால முடியல அப்படின்னு உடல் சோர்ந்து போயிடுறாங்க. ஆனா அந்த காலத்துல அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருந்திருக்கு பாருங்க. எத்தனை வேலை செய்தாலும் தளராத உடலை உடையவர்கள், ஒழுக்கத்தையும் உடையவர்கள்ங்கிறத சுட்டி காட்டிக்கிட்டே இருக்காரு புலவர். செறிந்தனர் நோன்மார், அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நெருங்கினவர்களாக இருந்த நோன்பிற்கு அப்படின்னு கொண்டு முடிக்கிறாங்க. வண்டுகள் படியக்கூடிய அந்த முதிர்ந்த தேன், எனக்கு அந்த காட்சியே ரொம்ப பிடிச்சிருந்தது. முக்காலமும் உணர்ந்த மூது அறிஞர்கள் தான் இவங்கள்லாம். அந்த நீத்தார் பெருமை நம்ம வள்ளுவம் சொன்னது போல இங்க இருக்கக்கூடிய அறிஞர்கள் நோன்பை எல்லாம் எப்படி போற்றி புகழ்ந்து இயற்றி வாழ்த்துகிறார்கள்னு பார்த்தோம். அகன்ற அறிவும், அது நான் தான் பெரிய அறிவுல முதிர்ந்த சான்றோர் அப்படின்னு தன்னை அப்படி காட்டிக்கொள்ளாத அடக்கமும் கொண்டு வாழ்பவர்கள் தான் ஆன்றடங்கு அறிஞர். அப்படிப்பட்ட அறிஞர்கள் அறிவும் செறிவும் உடையவர்கள். அடக்கம்ங்கிறது என்ன, பகட்டுத்தனம் இல்லாம எனக்குத்தான் எல்லாம் தெரியுங்கிற கர்வம் இல்லாதது. செறிவு, அந்த தன்னுடைய கருத்து செறிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சொல்லக்கூடியதை தெளிவாக பொருள் புரியும்படியாக சொல்லக்கூடிய திறன். ஆன்ற அறிவு, ஆன்ற அறிவுங்கிறது என்ன, ஒரு துறை அல்லாமல் பல்துறையிலும் அவர்கள் சிறப்பாக பரந்துபட்ட அறிவுக்கு சொந்தக்காரர். இப்படிப்பட்ட அவர்களுடைய கொள்கையானது அவர்கள் உடல் சாயாமல் ஓய்வெடுத்து கொஞ்சம் கூட ஓய்வெடுத்துக் கொள்ளாமல் உலகுக்காக உதவி கொண்டே இருக்கக்கூடிய தன்மை அவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. தேன் எப்படி நாவில் இனிக்குமோ அதுபோல இப்படிப்பட்ட பெரியவர்களை பார்த்தாலே அவர்கள் தோற்றமே நம் பார்வைக்கு இனிக்குமா. எவ்வளவு அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க. சாவகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த நோன்பிகளின் மாணாக்கர்கள். இப்படிப்பட்ட பெருமைக்குரிய அறிஞர் பெருமக்களுடைய மாணாக்கர்கள் தான் சாவகர்ன்னு சொல்றாங்க. இந்த நோன்பிகளுக்கு அறிஞர்களுக்கு தொண்டு செய்யக்கூடியவர்கள் தான் இந்த சாவகர்கள். சாவகர் அப்படின்னு சொல்றதுனால இந்த அந்த மாணவர்கள் சீடர்கள் எப்படி வேணா நம்ம வச்சுக்கலாம். இந்த காலத்துல அவரவருக்கு தெரிந்த அளவுல, அதாவது கடந்த காலத்தை எண்ணி பார்த்தும் எதிர்காலத்தில் நிகழப்போவதையும் எதையுமே கணித்து துல்லியமாக கணித்து சொல்லக்கூடியவர்கள், தெளிவாக உணர வல்லவர்கள் தான் இந்த அறிஞர் பெருமக்கள். தங்களை சுத்தி இருக்கக்கூடிய சொந்த பந்தம், ஒக்கல்ங்கிற ஒரு புதிதான ஒரு சொல் நான் இந்த இடத்துல நானும் கற்றுக்கொண்டேன். ஒக்கல்ங்கிறதுக்கு என்ன பொருள், உறவினர், சுற்றத்தார், நம்ம சுத்தி இருக்கக்கூடிய குடும்பம், சுற்றம்ங்கிற பொருள்ல வருது. இந்த அறிஞர்கள் என்ன செய்வாங்களாம், தம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய சுற்றத்தாரை, நாடி வரக்கூடிய சுற்றத்தாரை எல்லாம் எதிர்காலம் பற்றியும் அவர்களுக்கு ஏற்படக்கூடியதையும் சொல்ல வல்லவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. கல் பொழிந்தன்ன
இட்டுமாய் கரண்டை பல்புரி சிமிலி நாற்றி நல்குவர் கயம் கண்டன்ன வயங்குடை நகரத்து செம்பியன்றன்ன செஞ்சுவர் புனைந்து நோக்கு விசை தவிர்ப்ப மேக்குயர்ந்தோங்கி இரும்பூது சான்ற நரும்பூஞ்சேக்கையும் கல் பொழிந்தன்ன இட்டுவாய் கரண்டை பல்புரி சிமிலி நாற்றி நல்குவர. என்ன சொல்றாங்க? கல்லையெல்லாம் குடைந்து எடுத்தார் போல ஒடுங்கிய வாயை உடைய பானைகள். அந்த பானைகளை எதுல வைக்கிறாங்க? நம்ம கிருஷ்ணர் போய் வெண்ணெய் திருடுவார் இல்லையா, உரியில கட்டி கட்டி தொங்க விட்டுருக்கும் பானைகள். அது போல பல கயிறுகளை உடைய உரியில் இட்டு அருளை தரக்கூடிய விதமாக கயம் கண்டன்ன வயங்குடை நகரத்து, அந்த குளத்தை ஒத்த ஒளியை கொண்டிருக்கக்கூடிய அந்த கோவிலில் செம்பு என்றன்ன செஞ்சுவர் புனைந்து, அந்த கோயில்ல எப்படி சுவர் இருக்காமா? செம்பினால் செய்யப்பட்ட சுவர்கள். அந்த சுவர்கள்ல எங்க இருக்கு? அதுல என்ன இருக்கும்? அற்புதமான ஓவியங்கள். நோக்கு விசை தவிர்ப்ப மேற்குயர்ந்தோங்கி, அந்த கண்கள் பார்க்கக்கூடிய விசையே தவிர்க்கும்படியாக அந்த இடமெல்லாம் உயர்ந்து ஓங்கி மலை போல காட்சியளிக்குமா. இரும்பூது சான்ற நரும்பூஞ்சேக்கையும், நல்ல இது என்ன மலரா இருக்கும்? இது எப்படி நம்மள வியப்பில் ஆழ்த்தக்கூடிய விதமாக நறுமணத்தை வீசக்கூடிய மலர்களை உடைய அந்த சமணப்பள்ளி அப்படின்னு சொல்றாங்க. இந்த கல்லை கடைந்தாற் போல இருக்கக்கூடிய பானைகளை எல்லாம் உரியிலிட்டு வரக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் அருள்வதை கொண்ட குளத்தை ஒத்த அந்த ஒளிக்கு ஒப்பாக சொல்லி அந்த கோவிலை சொல்லும் பொழுது, இந்த செம்பினால் செய்த சுவர்ன்னு சொன்ன உடனே நமக்கு வந்துரும்ல. இதுக்கு முன்னாடி நம்ம படிச்ச நெடுநல்வாடையிலையும் நம்ம ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு எல்லாம் நான் சொல்லி இருந்தது. அதாவது அந்த முழுக்க அந்த சுவர்கள் செம்பினால் செய்யப்பட்டு அந்த அருமையான மலர் ஓவியங்கள் எல்லாம் அதில் இடப்பட்டிருக்கும். அதை பார்ப்போம் இப்போ. ஆக இந்த அரண்மனையில் அரியணை இருக்கக்கூடிய நாளவை அப்படின்னு சொல்லக்கூடிய பக்க சுவர்கள் எல்லாம் கமண்டலம் போல அந்த உருவ அமைப்புகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்குமா. அத கல்லை உளியால் எப்படி ஒரு சிற்பி செதுக்கி செய்வானோ அப்படி செய்யப்பட்டிருக்குமா. சிமிலி அப்படின்னு சொல்லக்கூடிய புரிசங்கு சிப்பிகள் இருக்கும் இல்லையா, அதுல நாலா பக்கமும் மறைத்து அந்த திரைகள் போல நம்ம சொல்லுவோம்ல. இப்பெல்லாம் அந்த கடற்கரை ஓரங்கள்ல பாத்தீங்கன்னா திரைச்சீலையை அந்த சங்கு, சின்ன சங்குகளை வச்சு தொடுத்து இப்பெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. கடற்கரை ஓரங்கள்ல நீங்க பார்க்கலாம். அந்த மாதிரி அற்புதமாக அங்க திரைகளாக தொங்க விடப்பட்டிருக்குமாம். அங்க பூத்து கிடக்கக்கூடிய குளம் போல அந்த மாளிகையின் அமைப்பு இருக்க. மாளிகையை பார்த்தா எப்படி குளத்துல தாமரை அல்லின்னு அப்படியே வண்ண விதமாக இருக்குமோ அப்படி இருக்கா பார்க்கும்போது. அந்த சுவர் செம்பால் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே இளம் சிவப்பில் வண்ணம் தீட்டப்பட்டிருந்தது. பக்கத்துல இருந்து பார்த்தா தெரியாது, தள்ளி போய் நின்று அண்ணாந்து பார்க்கக்கூடிய விதமாக உயர்ந்து இருந்த மாளிகைதான் அது. பார்க்க அடாடாடாடா எப்படி இருக்கு அப்படின்னு வியப்பை ஏற்படுத்தும் விதமாக அங்கே பூங்கட்டில் அரியணையிடப்பட்டிருந்ததுன்னு சொல்றாங்க. இந்த செம்பு சுவர் பல இலக்கியங்களில் இருந்தது. நான் இதை படிக்கும் பொழுது எனக்கே நெடுநல்வாடையில நம்ம களத்துல நான் பகிர்ந்த வரிகள் வந்ததுன்னா, அப்ப இதை தாண்டி எத்தனையோ இலக்கியங்கள்ல சுட்டப்பட்டிருக்கு. அந்த வரி புறநானூற்று வரிய பார்ப்போம். நீயே வடபால் முனிவன் தடவினுள் தோன்றி செம்பு புனைந்து இயற்றிய சேநெடும் புரிசை. வடக்குல இருந்த ஒரு முனிவன் என்ன செஞ்சானா, எல்லா பக்கங்களிலும் அவரை சுற்றி இருக்கக்கூடிய பக்கங்களை மலைகளால் சூழப்பட்ட தடவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வாழ்ந்தானா. அவனுடைய முன்னோர்கள் அந்த தடவிலிருந்து வந்தவர்கள் தான். அந்த மன்னனை பத்தி சொல்றாரு. உன் முன்னோர்கள் அப்படிப்பட்ட தடவிலிருந்து வந்தவர்கள், அவர்கள் வழி வந்தவன் நீ எப்படிப்பட்டவன்? செம்பால் அலங்கரிக்கப்பட்ட பெரிய உயர்ந்த நெடிய மதிர்ச்சுவர்களை கொண்ட கோட்டைகளை உடையவன் சொல்லக்கூடிய இடத்துல உபயோகப்படுத்தியிருக்காங்க. அகநானூற்றிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. விலங்கு புகழ் நிறுத்து இளம் பெருஞ்சென்னி குடிக்கடனாதலின் குறைவினை முடிமார் செம்பு உரள் புரிசை பாழினூரி. சோழர்களுடைய பெருமகன் இளம்பெரும் சென்னி. அவனுடைய புகழை நிலைநாட்டுவதற்கும் தன்னுடைய குடிமக்களை காப்பாற்றுவதற்கும் தன்னுடைய கடமையை செவ்வனே நிறைவேற்றுவதற்காகவும் விட்டகுறை தொட்டகுறை எல்லாம் விட்டு வச்சிராம முடிப்பதற்காகவும் பாளி நகரில் என்ன பண்ணியிருக்கான்? அங்கே இருந்த செம்பு கோட்டையை அவன் அழித்தான் அப்படின்னு அவனுடைய வீரத்தை சுட்டும் பொழுது சொல்லியிருக்கிறார்கள். புறநானூறு இன்னொரு பாடல்லையும் கடுமுரண் முதலைய நெடுநீர் இளஞ்சி செம்பு உரள் புரிசை செம்மல் மூதூர். அங்கே முதலைகள் எல்லாம் நிறைய கடக்கக்கூடிய ஆழமான அகழி.
அப்படி ஏன்னா அது உள்ள முதல்ல இருக்கதே தெரியாது, இருண்ட இடங்கள். அங்க இருக்கக்கூடிய முதலைகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அப்படி நள்ளிரவில் காவல் புரிவோரின் நிழல் இருக்கும். அந்த அகழிக்கு பக்கத்துல செம்பால் செய்யப்பட்ட மதில், உயர்ந்த மதில். அப்படிப்பட்ட தலைமை பொருந்திய பழைய ஊரில் உள்ளவன் சொல்றதற்காக படைப்பான். இப்ப நெடுநல்வாடை நம்ம பேசணும் இல்லையா, அதுல செம்பு என்றென்ன செய்வுறு நெடுஞ்சுவர் உருவ பல்பூ ஒரு கொடி வளை. என்ன சொன்னாங்க? செம்பினால் செய்யப்பட்டது போல இருந்த உயர்ந்த சுவர்கள் இருந்தது. அங்கே வடிவுடைய அழகுடைய பல மலர்களை எல்லாம் வளைந்த கொடிகள் போல வரைந்திருந்தார்கள்னு பார்த்திருந்தோம். அதைத்தான் இங்கே நினைவு வந்தது எனக்கும். அறம் கூறும் அவயம் எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம் அடுத்து. குன்று பல குழி பொலிவன தோன்ற அச்சமும் அவலமும் ஆர்வமும் நீக்கி செற்றமும் உவகையும் செய்யாது காத்து ஞமன்கோல் அன்ன செம்மைத்து ஆகி சிறந்த கொள்கை அறம் கூறும் அவயமும் சிறந்த கொள்கை அறம் கூறும் அவயமும். குன்று பல குழி பொலிவன தோன்ற, மலைகள் எல்லாம் பல தோன்றி தோன்றி நல்ல பொலிவோடு இருப்பது மாதிரி இருக்குதாம். அப்படிப்பட்ட காட்சி. அச்சமும் அவலமும் ஆர்வமும் நீக்கி. இவங்க கிட்ட போனா நடுநிலைமையோட இருப்பாங்களா இல்ல சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு வந்தவர்களுக்கெல்லாம் ஒரு அச்சமோ வருத்தமோ எதுவுமே ஆர்வமோ எந்த மாதிரி பயமோ இருந்தாலும் அதையெல்லாம் நீக்கி செற்றமும் உவகையும் செய்யாது காத்து, கொஞ்சம் கூட கோவப்படாம மகிழ்ச்சி மட்டுமே கொண்டு காத்து ஞமன்கோல் அன்ன செம்மைத்து ஆகி, துலாக்கோலை ஒத்த நம்ம தராசு போல நடுவு நிலைமையில் நிற்கக்கூடியவர்கள். சிறந்த கொள்கை அறம் கூறு அவயமும். அப்படிப்பட்ட சிறந்த கொள்கையை உடைய அறத்தினை நிலைநிறுத்தக்கூடிய அவையிருக்கும் தெருவிடத்தும் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. ஆக இந்த காட்சியை பார்க்கும் பொழுது அரியணைகள், அங்கே முதல்ல அரியணை காட்சி பார்த்தோம். குன்றுகள் மாதிரி அங்கே அறம் கூறக்கூடிய அந்த அவயத்தில் அங்கங்கே பலருக்கும் அங்கே அரியணைகள் இடப்பட்டிருக்கிறது. அந்த சேர்க்கைகள்னா அந்த இருக்கைகள். அங்கே அமர்ந்திருந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்களை தேடி வருபவர்களுக்கு அச்சமோ அவலமோ எதுவுமே வராத அளவிற்கு அறத்தை நிலைநிறுத்தி தன்னுடைய நீதியை கொடுப்பவர்கள். சினமோ உவகையோ சேராதவர்கள். சொல்லுவாங்க இல்லையா, இருபுறமும் இந்த பக்கம் அந்த பக்கம்னு தனக்கு பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள்னு எந்த பக்கத்தையும் எடுக்காமல் கோபப்படாமல் மகிழ்ச்சியோடு அந்த நீதியை நிலைநாட்டக்கூடியவர்கள். தராசு கோல் போல செம்மையாக இந்த கொள்கைகளை கொண்டவர்கள் அப்படிங்கிறத சொன்னாங்க. அடுத்து இந்த வாரத்தின் நிறைவு பகுதியாக காவிதி மாக்கள். நறுஞ்சாந்து நீவிய கேழ்கிளரகலத்து ஆவுதி மண்ணின் அவிர்துகில் முடித்து மாவிசும்பு வழங்கும் பெரியோர் போல நன்றும் தீதும் கண்டாய்ந்து அடக்கி அன்பும் அறனும் ஒழியாது காத்து பழிவொறி உயர்ந்து பாய்ப்புகழ் நிறைந்த செம்மை சான்ற காவிதி மாக்களும் செம்மை சான்ற காவிதி மாக்களும். நரும் சாந்து நீவிய கேழ்கிளர் அகலத்து. நல்ல அற்புதமாக மனம் வீசக்கூடிய நறுமணம் வீசக்கூடிய சந்தனத்தை பூசிய நிறம் பொருந்திய மார்பை உடையவர்கள். ஆவுதி மண்ணி அவிர்துகில் முடித்து, அந்த வேள்விகளை எல்லாம் செய்த பிறகு அவர்களுடைய தலையில் இருக்கக்கூடிய ஒளி பொருந்திய தலைப்பாகையை கட்டியிருப்பார்கள். விசும்பு வழங்கும் பெரியோர் போல, பெரிய பெரிய மேலுலகத்தில் இருக்கக்கூடிய சான்றோருக்கு இணையாக அவர்களைப் போலவே நன்றும் தீதும் கண்டாய்ந்து அடக்கி, நல்லதையும் தீயதையும் ஒழுங்காக கேட்டு கண்டு ஆராய்ந்து தன்னுடைய மனதில் எந்தவித விருப்பும் வெறுப்பும் இல்லாமல் மனதை அடக்கி அன்பும் அறனும் ஒழியாது காத்து, அன்பும் அறமும் நிலைத்து இருக்கும் விதமாக அது அழியாமல் அதனை காத்து பழி ஒரியி உயர்ந்து பாய்ப்புகள் நிறைந்த, பழி எதுவும் வந்துவிடாமல் அதை தவிர்த்து உயர்ந்த ஒரு புகழ் மட்டுமே நிறைந்திருக்கும் விதமாக செம்மை சான்ற காவிதி மாக்களும் தலைமை பண்பை உடைய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய இடத்தில். இந்த நறுமண சந்தனத்தை பூசி இருப்பாங்க, மார்பை கொண்டவர்களாக இருப்பாங்க, அன்பு மரணம் இருப்பாங்க. யாரை பத்தி பேசுறாங்க? காவிதி அப்படிங்கிறது சங்க காலத்துல உழவர்களில் சிறந்தவர்களுக்கு அந்த காலத்தில் இருந்த மன்னர்கள் வழங்கிய விருதாம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, உழவன் சேற்றில் கால் வைக்காவிட்டால் நாம் சோற்றில் கை வைக்க முடியாதுன்னு. அப்பேற்பட்ட உழவர்களுக்கு சிறப்பு செய்யும் விதமாக கொடுக்கப்பட்ட விருதுதான் அந்த காவிரி. அவர்களை பற்றித்தான் இங்கே பேசுகிறார்கள்.
காவிதிங்கிற விருது சிறந்த உழவர்களுக்கு வழங்கப்பட்டது. அரசனுடைய நாளவையில் இருக்கிறவங்கெல்லாம் எப்படி அவர்களுக்கு சிறப்பிடம் கொடுக்கப்பட்டிருக்கான்ங்கிறத இந்த பாடல் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுல சொல்றாங்க. ஏன்னா அறம் கூறுவதற்கு அமைச்சனும் மன்னனும் மட்டுமல்ல, காவிதிகளின் கருத்தும் அங்கே கேட்டறியப்பட்டது. அவர்களுக்கும் அங்கே சம உரிமையும் மதிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசும்பு வழங்கக்கூடிய அந்த பெரியோர்கள் எல்லாம் வேள்வி செய்துதான் தம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வார்கள். தூய ஆடை எல்லாம் உடுத்தி இருப்பார்கள், மார்பிலே சந்தனம் பூசி இருப்பார்கள் இல்லையா. இந்த காவிதிகளும் அந்த பெரியோர் போலவே கோலம் கொண்டிருப்பார்களாம். நன்றும் தீதும் எது எது சரி எது தவறு அப்படின்னு கண்டறிந்து சொல்லக்கூடிய அடக்கமும் பக்குவமும் கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள். கண்டவர்களிடம் தன்னை தாண்டி பிறரிடமும் அன்பை பொழியக்கூடியவர்களாக நல்ல நிலையில் அறநெறியையும் பூண்டு மற்றவர்களை அரவணைத்து அறநெறியில் வாழ வைத்திருக்கிறார்கள். எந்த பழியும் வாராது வண்ணம் தன்னையும் காத்து தன்னை சுற்றி இருந்தவர்களையும் காத்திருக்கிறார்கள். பாருங்க, உழவர்களுக்கும் எவ்வளவு பெரிய சிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி மேலான புகழோடு சிறப்பாக செம்மையாக வாழ்ந்து வந்தார்கள். விவசாயிங்கிற படத்துல நம்ம டிஎம்எஸ் அவர்கள் மருதகாசி வரிகள்ல கடவுளேனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி, இந்த 2 வரிகள்ல எப்படிப்பட்ட அற்புதமான கருத்து பாருங்க. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளின்னு நம்ம விவசாயிய உயர்ந்த இடத்துல வச்சிருக்கக்கூடிய அந்த காட்சி. நம்ம உழவுன்னு ஒரு அதிகாரமே இருக்குல்ல, நம்ம வள்ளுவம் சொல்லியிருக்குல்ல, உழவினார் கை மடங்கின் இல்லை விளைவதுவும் விட்டேம் என் பார்க்கும் நிலை. நான் சொன்னேன் இல்லையா, அவர்கள் நான் சேத்துல கால் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டா நம்ம சோத்துல கை வைக்க முடியாதுங்கிறது தான் சொல்லாடல். உழவுவர் கை மட்டும் வேலை செய்யாமல் மடங்கி நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு மடக்கிட்டாங்கன்னா எல்லாரும் இந்த இவ்வளவு பெரிய உடம்புல இந்த குட்டியோண்டு வயிற்றுக்காக தான் இந்த ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அவர்களுக்கெல்லாம் உணவுங்கிற அந்த துறவியராக இருந்தாலும் சரி, அவர்களால் தான் இருக்கக்கூடிய அறத்தில் நிலைத்து நிற்க முடியாது. நம் உழுபவன் கை மட்டும் வேலை செய்யாமல் மடங்கி விட்டார் அப்படின்னு வள்ளுவம் சொல்லுது. சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. இந்த உலகத்துல எவ்வளவோ பெரிய பெரிய உயர்ந்த தொழில்கள் எல்லாம் இருக்கலாம். நான் அப்படிப்பட்டவன், நான் பெரிய தொழிலதிபர் என்ன வேணா சொல்லலாம். அன்றைக்கு காலம், அதாவது அந்த 3 வேளைக்கும் அவனுக்கு உணவுங்கிற ஒண்ணு இல்லைன்னா அவனால எந்த தொழிலையுமே சிறப்பாக இயங்க முடியாது. அதுதான் இங்க சொல்றாங்க. எவ்வளவு துன்பங்கள் நேர்ந்தாலும் உழவு தொழில் தான் அங்கே சிறந்தது, எப்பேற்பட்ட தொழில்கள் இருந்தாலும்னு. சுதந்திர பள்ளு நம்ம பாரதியார் வரிகள்ல உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழிப்போரை நிந்தனை செய்வோம், ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே. நாமும் இந்த அந்தி விழா மயக்கத்தில் அவர்களோடு ஆடுவோம், பாடுவோம். அடுத்த பாகத்தில் மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். இதுவரைக்கும் என் வாய்மொழியை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி அடுத்த பாகத்தில் மீண்டும் சந்திப்போம். எனக்கு வாய்ப்பு வழங்கிய களம் கொடுத்த நம் நிறுவனர், துணைத் தலைவர், எங்களுடைய கூட்டு மாவட்ட ஆளுநர், இந்த இணைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து ஆளுமை பெருமக்களுக்கும் என் பணிவான வணக்கம். நன்றி.